வணக்கம் மேம். வணக்கம். விஜயகாந்த் சாரோட இறப்பு செய்தி கேட்டிருப்பீங்க. நீங்க அவர் கூட நெறைய படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி, அவரோட நினைவுகள் பத்தி ஷேர் பண்ணிக்க முடியுமா மேம்? அ நான் ஒரு 4, 5 படங்கள் பண்ணியிருக்கேன். ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பண்றது? வந்து இது விதின்னு சொல்றதா? இல்ல அவங்க உடம்ப பார்த்துக்காம விட்டுட்டாங்கன்னு சொல்றதா? என்னன்னு தெரியல. அவ்வளோ ஒரு கிரேட் பெர்சன் தான். நம்ம ஒர்க் பண்றதுல ரொம்ப பெருமையா இருக்கு. பட் ரொம்ப அந்த ஒரு 3 இயர்ஸாவே நம்ம பார்க்குறோம்ல, அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம தான் இருக்காரு. அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அ அவங்களுடைய சன்க்கும் அவங்களுடைய மிஸ்ஸஸ்க்கும் நல்ல ஒரு சக்தி கொடுக்கணும் கடவுள். அதுதான் நான் முக்கியமா எதிர்பார்க்கறது. ஏன்னா நம்மளோட விட அவங்களுக்கு தான் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும். சார் கூட நீங்க வந்து மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த டைம்ல நடந்த ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள இப்ப பகிர முடியுமா மேம்? மறக்க முடியாத தருணங்கள்லாம் இல்ல. நாங்க போவோம், ஷூட்டிங் பண்ணுவோம், வந்துட்டே இருப்போம். அவர பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா முன்னாடியெல்லாம் அவரு பெரிய நமக்கு முன்னாடி பெரிய ஸ்டார்ல. அதனால எனக்கு வந்து அவர பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கும். நான் வந்து புதுசா வந்து ஒரு 2, 3 படம் பண்ணும்போதே அவருடைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் கொஞ்சம். நானு, அப்புறம் ரம்யா கிருஷ்ணன், அப்புறம் சுஹாசினி மேடம் அவங்களோடலாம் படம் பண்ணும்போது, கொஞ்சம் அப்பதான் ஒரு 7th, 8th படங்கள். அப்புறமா கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் படங்கள் பண்ண முடியல. ஆனா அந்த படங்கள் பண்ணும்போதே ரொம்ப பயமா தான் இருக்கும். அவர சுத்தி ஒரு 10, 20 பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க எப்பவுமே. நல்ல கேரக்டர். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாருக்கும் நல்ல ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கணும், எல்லாருக்கும் அக்கமடேஷன்ஸ் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கரெக்டா கிடைச்சிருக்கான்றத அது கொஞ்சம் பார்ப்பாரு. அப்புறம் நடிகர் சங்கத்துல அவருடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் போனாரு. பொலிட்டிக்கல்லையும் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா வந்து மாறினாரு. அதுவும் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆக்சுவலி பார்த்தா அவருடைய கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ ரொம்ப க்ரௌடுனால பிடிச்சி தள்ளிட்டாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு லேடி என் கையை பிடிச்சி இழுத்தாங்க. பார்த்தா அவங்க மிஸ்ஸஸும் அவரும் இருந்த கார்ல என்னை கொண்டு போயிட்டாங்க. அவங்க மிஸ்ஸஸ் மடியில தான் உட்காந்து நான் போனேன். ஸோ கல்யாணத்துக்கு போக முடிஞ்சது. இப்போ டெத்துக்கு போக முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்கு. நான் இங்கேருந்தே அவருடைய ஆத்மா சாந்தி அடைறதுக்காக ப்ரே பண்றேன். நான் வந்து கேரளாவில் வந்திருக்கேன் ஒரு ஷூட்காக. ஆக்சுவலி பிருத்திவி படம்காக இங்கே ஒரு நிறைய ஆர்டிஸ்டோட காம்பினேஷன்ஸ். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். எல்லாரும் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க. எல்லார்ட்டையும் சொல்றேன். ஆக்ட்ரஸ் மாத்திரம் கிடையாது, பொலிட்டிஷியன்ஸா இருக்கட்டும், சாதாரண ஒரு ஹியூமன் பீயா இருக்கட்டும், ஒரு குடிசை வாழ் மக்கள்ல இருந்து எல்லாத்தையும் சொல்றது அதுதான். ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளை பார்க்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ஏஜ்க்கு அப்புறம். ஹெல்த் தான் வெறும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹெல்த் மட்டும் அவருக்கு நல்லா இருந்திருந்தா அவர் இன்னும் நல்லா இருந்திருப்பார் நிறைய வருஷம். தேங்க்யூ மேம். சாரோட இந்த நேரத்துல வந்து சாரை பத்தின நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டது ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.